டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு போயிருந்த சமயத்தில் நீ வாப்போன்னு அவரை பேசுறது அறநிலைத்துறை அமைச்சர். என்ன நாகரிகம்? சுசீந்திரத்தில் அவர் பார்த்தது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு சின்ன முனை எதிர்ப்பை பார்த்துருக்காங்க. சேகர்பாபு போகிற இடமெல்லாம் அந்த மாதிரியாக ஆன்மீகவாதிகள் தேசியவாதிகள் செய்ய வேண்டிய வரும் அப்படின்னு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பகுதியை சொல்லியிருக்கார், ஒரு பகுதி சொல்லலை. இன்று போதையிலே குழந்தைகள் ஆட்படாமல் பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஒத்துக்கிறேன், பெற்றோர்களுக்கும் கடமை இருக்கிறது. ஆமாம், ஆனால் நீங்கள் அப்பா கடையை நீங்கள் திறந்து வைப்பீங்க, அப்புறம் பையன் குடிக்காமல் இருப்பானா? அப்பா கடையை மூடணுமா இல்லையா? டாஸ்மாக். ஆகவே நீங்கள் திறந்து வச்சுட்டு, நான் இன்னைக்கு சொல்லலை, 2 வருடமாக இதை தொடர்ந்து சொல்லி வருகிறேன். எல்லா பள்ளிக்கூடங்களையும் அதுலேயும் நாம் கவனிக்க வேண்டியது, வளர்ந்து வருகின்ற அறிவு ஜீவிகளை அங்கேயே முடக்கி போடும் சதி நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில். இட்ஸ் மோஸ்ட் ப்ரிவலண்ட். கவர்மெண்ட் டேட்டா வச்சு சொல்கிறேன்னா, இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக புழங்குகின்ற மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதனால பெற்றோருக்கு கடமை இருக்குன்னு தாட்டி விட்டு போகக்கூடாது, அரசாங்கத்துக்கு இருக்கு. அதனால மாநில அரசு உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து இந்த நார்கட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன், அது விநியோகிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது என்ன போதையில வெற்றமனெல்லாம் வெளி மாநிலத்துக்காரனை விட்டுவானா? அப்படின்னா இந்த வட மாநிலங்களில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை உருவாக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடு, ஏன்னா இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் தோத்து போச்சு. அதனால ஏதோ ஒரு விதத்தில் உணர்வை தூண்டுறதுக்காக திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது. அப்பதான் இதுக்கு ரியாக்ஷன் மற்ற மாநிலத்தில் வரும். உடனே ஆஹாஹா பாத்தியா தமிழனுக்கு அப்படின்னு பேசலாம்னு. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இட் இஸ் பெட்டர் யூ பிஹேவ்ங்கிறேன். இல்லைன்னு சொன்னா 26 தேர்தலில் ஏற்கனவே மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் இந்த மாநில மக்கள் விரோத திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவார்கள்.